ஹாய் ஹலோ சிஸ்டர் அம்பேஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ரீசெண்டாக பாப்பாவுக்கு செப்பல் வாங்கலான்ட்டு முந்தானத்து வந்து கடை சைடு போய்கிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்தில் கடைக்கு. செப்பல் அந்து போச்சு, 2 நாள் ஆச்சு. ஸோ இல்லைன்ட்டு வாங்க போனேன். அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண டயத்தில் மைவி 3 ஷாப் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் அது வரைக்கும் கவனிக்கலை. அது அடிக்கடி காலைல 10 மணி டு 7 மணி வரைக்குமாம்மா ஷாப்பு. எங்களுக்கு அது தெரியாது. ஸோ மறுநாள் வந்து வாங்கிக்கலான்ட்டு நான் இன்றைக்கி காலையில் போயிருந்தேன் ஷாப்புக்கு. ஷாப் ஓப்பன் ஆகலை நான் போயிருந்தப்போ. அப்போ திருப்பி அப்புறம் கால் பண்ணி கேட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பன் ஆகிடுச்சு கடை. ஸோ நான் வந்து உள்ளே போனோடனேவும் பார்த்திங்கன்னா மைவி 3 ப்ராடக்ட் எல்லாமே, நான் பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் என்னென்ன வாங்கன்னு மைண்டில் வச்சுட்டு போனேன்னா, கொள்ளு பூண்டு பொடி எங்கள் வீட்டுக்காருக்காகவும், பேஸ்ட் வந்து என் பிள்ளைங்களுக்காகவும் வாங்கலான்ட்டு தான் போனேன். ஸோ பேஸ்ட் வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பேஸ்ட் வந்து ஸ்டாக் இல்லையாமா, அது நல்லா மூவிங்கில் இருக்குது போல், அதனால் பேஸ்ட் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்துடும், இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு வந்துடும்னு சொன்னாங்க. ஸோ பூண்டு கொள்ளு பொடி மட்டும் வாங்கிட்டேன் நான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் அதுலேயே இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நேச்சுரலாகவும் இருந்துச்சு. அந்த முன்னாடி இருக்க கொள்ளு பூண்டு பொடி மட்டும் நான் எடுத்துட்டேன். அப்புறம் இந்த ஷாப்போட டீட்டெயில் வந்து நான் கேட்டுகிட்டு இருந்தேன். இது ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 5-6 மாதம் ஆச்சு. ஆனால் இத்தனைக்கும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ். எனக்கு இது தெரியலை. சரி அப்படின்ட்டு பூண்டு கொள்ளுப்பொடி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 203 ரூபா வந்துச்சு. பேஸ்ட்டுக்கும் அதுக்கு மட்டும்தான் காசு எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதனால் எவ்வளோ வரும்னு தெரியல. அதனால் பேஸ்ட் இல்லைனால பூண்டு பொடியை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஷாப்போட டீட்டெயில் வந்து கேட்டிருந்தேன். ஆல்ரெடி நான் கமெண்ட்டில் கேட்டிருந்தப்போ சொல்லியிருந்தீங்க 54,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ட்டு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ஷாப் ஓனருக்கே காலைல கால் பண்ணினப்போ, ஷாப் எப்போங்கண்ணா ஓப்பன் ஆகும், ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஓப்பன் ஆயிருன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சில டீட்டெயில் கேட்டால் சொல்லுவீங்களாங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். ஷாப் பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா அப்படின்னாங்க. ஸோ நல்ல ஒரு ஜெனியூனான பர்சன். ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறக்காவும் அந்த டயத்தில் கரெக்டாக ஷாப் ஓப்பன் பண்ண வந்துட்டாங்க. எல்லா டீட்டெயிலையும் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்காவுமே நல்ல ஒரு டைப்பு, நல்லா பார்த்துக்கோங்கப்பா, எல்லா இது வேணுமோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஒவ்வொரு பொடியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த அண்ணன்ட்ட நான் கால் பண்ணி கேட்டிருந்தப்ப, இந்த மாதிரி ஷாப் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் என்ன அப்படின்றது கேட்டிருந்தேன். அந்த மாதிரி சிஎம் அப்டேட்டிங்கில் இருக்கேன். ஆல்ரெடி எனக்கு இதை பற்றி டீட்டெயில் கொஞ்சம் தெரியுங்கண்ணா. இருந்தாலும் இந்த ஷாப் பற்றின டீட்டெயில் அவ்வளோவா தெரியாது, கொஞ்சம் சொல்ல முடியுமாங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா அப்படின்னாங்க. அப்போ ஷாப் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோங்கண்ணா பண்ணணும்னு கேட்டேன். 80 ரூபா அப்படின்னாங்க. 80 ரூபானா 80,000 இன்வெஸ்ட் பண்ணணுமாம்மா. அதில் 9,000 வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிடுவாங்களாம்மா. 9,000ன்றது வந்து ஒரு டெம்ப்ரரி ரிப்பீட் அதாவது கடையை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 9,000 ரிட்டன் அமௌண்ட்டுப்பா அப்படின்னாங்க. மீதி 71,000க்கு நம்மளுக்கான மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, நம்மளுக்கான ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஷாப்பில் என்னென்ன வைக்கணுமோ அத்தனை ப்ராடக்ட்டையும் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஓ அப்படியாங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், இல்லைங்கண்ணா 54,000மோ 60,000 சொன்னாங்க. இல்லைப்பா 80,000 9,000 எடுத்துகிட்டு 71,000க்கு ப்ராடக்ட் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. ஓகேங்கண்ணா. இதில் வந்து கமிஷன் வந்து எப்படிங்கண்ணா அப்படின்னேன். பண்ணுறதுல ஒரு 3% வந்து கமிஷன் வரும். 3 அண்டு அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ, இப்போ மூவிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து இது நல்ல ஒரு பிக்கப் ஆக கணக்கில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட். இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 3,000மோ 4,000மோ அவ்வளோதான்ப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியாங்கண்ணா. நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கோம். ஸோ அதிலே வச்சு போடலாம்ப்பா நம்மளுக்கான ஏன்னா நம்ம தனியாக அது ஷாப் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு ஏர்னிங்ஸ் வராது, கம்மியாக தான் வரும். ஒரு 3,000 4,000 வரும். அப்புறம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா 4,000 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்னு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான பிக்கப் ஆக நல்லா நிறைய ஏர்னிங்ஸ் வரும்ப்பா, கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான் நம்ம வச்சுருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வழியாக அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இருக்க கடையே ரன் பண்ண முடியாமல் இருக்கோம். இருந்தாலும் டீட்டெயில் கேட்கணுமே, நம்ம சப்போஸ் ஏதாவது ஃப்யூச்சர் யூஸ் ஆகுன்றக்கான நான் அந்த அண்ணன்ட்ட டீட்டெயில் கேட்டேன். இதில் இந்த ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு ஏதாவது கமிஷன் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குப்பா அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன ப்ராடக்ட் வாங்குறேன்னா எனக்கு வந்து 100க்கு 1 ரூபா 2 ரூபா அப்படின்ற மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து 3 ரூபாய், இப்போ நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 3 ரூபாயோ 4 ரூபாயோ கிடைக்கும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேலே இருக்கவங்களுக்கும் ப்ராடக்ட் வேலெட்டில் ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, சேல்ஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, வாங்குறவங்களுக்குமே இதில் கண்டிப்பாக கமிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஓஎம்ஐடி போட்டு விட்டவங்களுக்கும் இதில் கமிஷன் இருக்குன்றாங்க.
ஸோ பயங்கர பெனிஃபிட் தான். நல்ல ஏன்னா ஷாப் வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்ற கான்ஃபிடென்ஸ்லேயே அவங்க பேசுனாங்க. கண்டிப்பாக இது நல்லா யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னாங்க. ஸோ நான் இப்போ அந்த கொள்ளு பொடியை மட்டும் வாங்கிட்டு வந்து நான் இட்லியில் வச்சு நான் என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் சாப்பிட்டு பார்த்தேன். சுத்தமாக காரன்றது அவ்வளோ கொஞ்சம் கூட கிடையாது. அதாவது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டில் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. என் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு அதில் கமெண்ட்ஸ் ரிவ்யூ வேறு கொடுத்தாங்க. ஸோ சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. சீரியஸாக காரம் சேர்த்துக்காதவங்களுக்கு இது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தாங்க. நான் ஏன் இதை கண்டிப்பாக கொள்ளு இதில் சேர்த்துருக்கிறதுனால என்னோடய வீட்டுக்காருக்கு வந்து இதில் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் என் வீட்டுக்காருக்காண்டி மெயினாக வாங்கினேன். குழந்தைங்களுக்கு பேஸ்ட்டு வாங்க போனேன். ஸோ பேஸ்ட்டு வாங்கிட்டேன்னா அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் ஏதாவது இல்லை, வேறு ஏதாவது தப்பாக எதுவும் சொல்லியிருந்தேன்னா ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கட் மீ. உங்களுக்கு ஏதாவது இதில் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் இதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அந்த அண்ணா கிட்ட கேட்டப்போ வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சாலும் கேட்கலாமாங்கண்ணா, கண்டிப்பாக கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து காரம் அதிகமாக இல்லை, சீரியஸாக எல்லாமே நல்ல ப்ராடக்ட் தான், வாங்கி சாப்பிட்லாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ.